Hi friends, welcome to Karur Classic Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமாலி ஷோவில் ஷக்கிலா மேடம் செஞ்சது தான். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது ஆலு கி தஹரி. அதுக்கு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பட்டை 3 ஏலக்காய் 4 கிராம்பு சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தி நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நல்லா ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே கருவேப்பிலையும் புதினா இலையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். புதினா இலையோட வாசம் வந்ததுக்கப்புறமா 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கோங்க. எல்லாமே ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்குக்கும் நம்ம சேர்த்த போகிற அரிசிக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கிற பாஸ்மதி ரைஸ் 1 கப் உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா பாஸ்மதி ரைஸ் கூட மசாலாவும் உருளைக்கிழங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுட்டு இதுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கல, அதுக்கும் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா அரிசியும் உருளைக்கிழங்கும் 3/4 பாகம் வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா 3/4 பாகம் வெந்து வந்துருச்சு. நெய்யில் ஒரு 10 முந்திரியை வறுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க நெய்யோடு சேர்த்தி. கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவிட்டு எல்லாம் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு 8லேருந்து 10 நிமிஷம் இதுக்கு தம் போட போகிறோம். நீங்கள் மூடி போட்டு விசில் போட்டுருங்க. சிம்மில் வச்சு 8லேருந்து 10 நிமிஷம் விட்டுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட ஆலு புலாவ் நல்லா உதிராக சூப்பராக நல்லா வாசனையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு சைட் டிஷ் ஆலு மட்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெசிபியும் பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிக்க விட்டு கூடவே 1 கப் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணியிருக்கிறேன். 4 தக்காளி மீடியம் சைஸ், சின்ன சைஸ் தக்காளி இல்லைன்னா மீடியம் சைஸ் தக்காளினா 3 தக்காளி போதுங்க. நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட் தேவையான அளவு, கரம் மசாலா 1 டீஸ்பூன் எல்லாம் கலந்து விட்டு நல்லா இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. தக்காளி நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து வந்துருச்சு. இந்த இதில் 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச பட்டாணியும் 1 கப் அளவுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு 10 முந்திரியை பால் விட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இது கேஷ்யூ நட் வேண்டான்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். மூடி வச்சு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. நம்மளோட ஆலு மட்டர் ரெடி. நீங்கள் புலாவுக்கு ஆலு மட்டரும் ரைத்தாவும் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.